வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் தந்தையின் கண்ணில் மிளகாய் பொடியை தூவி 4 வயது குழந்தையை கர்நாடக பதிவெண் கொண்ட காரில் கடத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளி முடிந்து வீட்டிற்கு அழைத்து வரப்பட்ட குழந்தையை திட்டமிட்டு கடத்தியதில் நடந்தது என்ன? பள்ளி முடிந்து வீட்டிற்கு அழைத்து வரப்பட்ட 4 வயது குழந்தையை தந்தையின் கண்ணில் மிளகாய் பொடி தூவி காரில் கடத்திய பதைபதைக்க வைக்கும் காட்சிகள்தான் இது. கர்நாடக பதிவெண் கொண்ட காரில் குழந்தை கடத்தலில் ஈடுபட்டவர்கள் யார்? பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய சம்பவத்தில் கடத்தப்பட்ட 2 மணி நேரத்தில் குழந்தை பத்திரமாக மீட்கப்பட்டது எப்படி? வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காமாட்சி அம்மன் பேட்டையைச் சேர்ந்தவர்கள் வேணு ஜனனி தம்பதி. இவர்களின் 4 வயது மகன் யோகேஷ் தனியார் பள்ளியில் ப்ரீகேஜி படித்து வருகிறார். வேணு ஐடி நிறுவனத்தில் சாப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வேலை பார்ப்பதால் அவர்தான் தினமும் குழந்தையை பள்ளிக்கு அழைத்துச் சென்று வந்துள்ளார். வழக்கம் போல இன்று காலை பள்ளிக்கு சென்ற தனது குழந்தையை வகுப்பு முடிந்து ஸ்கூட்டரில் வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளார். சரியாக 12 மணி 22 நிமிடங்களில் வீட்டின் கேட்டை வேணுவின் மனைவி திறந்துவிட ஸ்கூட்டரில் நின்றிருந்த குழந்தையுடன் அவர் வண்டியை மேலே ஏற்றியுள்ளார். அப்போது வீட்டு வாசலில் நின்றிருந்த வெள்ளை நிற காரிலிருந்து ஹெல்மெட் அணிந்தவாறு மர்ம நபர் ஒருவர் கீழிறங்கினார். காம்பவுண்ட் சுவரை ஒட்டியவாறு சத்தமில்லாமல் நகர்ந்தவர் திடீரென்று வீட்டு வராண்டாவிற்குள் புகுந்து வேணுவின் கண்ணில் மிளகாய் பொடியை தூவியுள்ளார். அதில் அவர் நிலை தடுமாற சட்டென்று குழந்தையை தூக்கிய மர்ம நபர் தயாராக நின்றிருந்த காரில் ஏறி தப்பிக்க முயல பின்னால் துரத்தி கொண்டே வேணுவும் ஓடியுள்ளார். ஆனால் மர்ம நபர் வேணுவை கீழே தள்ளிவிட சாலையில் சறுக்கியவர் சிறிது தூரம் தரதரவென காரில் இழுத்துச் செல்லப்பட்டார். அதில் குழந்தையை காப்பாற்ற முடியாமல் போக மர்ம நபர்கள் மின்னல் வேகத்தில் பறந்தனர். குழந்தை எடுத்துன்னு போனான். நான் அது வரைக்கும் போனேன். பின்னாடி ஒருத்தான் ஹெல்மெட் போட்டுருந்தான். நான் பிடிச்சி இழுக்கிறேன். அந்த வெளில தள்ளிட்டு காடு ரொம்ப அப்படி போயிட்டான். கண்ணை என்ன தரப்பில் இப்போதான் தர முடியும். பட்ட பகலில் நடந்தேறிய இப்பகீர் சம்பவம் குறித்து தகவல் கிடைத்த உடனே குடியாத்தம் போலீசார் களத்தில் இறங்கினர். குழந்தையை கடத்திய கார் கர்நாடக பதிவெண் கொண்டதால் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் கர்நாடகாவைச் சேர்ந்தவர்களா என்ற கோணத்தில் தேடுதலில் ஈடுபட்டனர். வேலூர் சரக டிஐஜி தர்மராஜன் தலைமையில் 6 தனிப்படைகள் அமைத்து மாவட்டம் முழுக்க அலர்ட் விடுத்த போலீசார் பள்ளிகொண்டா, வாணியம்பாடி உள்ளிட்ட எல்லை பகுதிகளில் உஷார்படுத்தினர். பள்ளி முடிந்து குழந்தையை வீட்டிற்கு அழைத்து வரும் நேரத்தை கடந்த 2 நாட்களாக இதே வெள்ளை நிற காரில் நோட்டமிட்டு அந்த கும்பல் கடத்தலில் ஈடுபட்டுள்ளது. வீட்டிலிருந்து பள்ளிக்கூடம் வரை செல்லும் பாதையில் மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடும் என்பதால் ஏரியாவிற்குள் வைத்து குழந்தையை கடத்த திட்டமிட்டதாகவும் தெரிகிறது. ஏதேனும் முன்பகையால் குழந்தையை கடத்தினார்களா அல்லது பணம் கேட்டு மிரட்ட திட்டமிட்டார்களா என்ற சந்தேகமும் எழுந்தது. இதனிடையே போலீசார் தங்களை நெருங்குவதை தெரிந்து கொண்ட கடத்தல்காரர்கள் அச்சத்தில் குழந்தையை மாதனூர் பகுதியில் காரில் இருந்து கீழே இறக்கிவிட்டு தப்பித்துள்ளனர். கடத்தலால் பயந்து கண்ணீருடன் சாலையோரம் நின்றிருந்த குழந்தையை பொதுமக்கள் மீட்டு குடியாத்தம் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். குழந்தை மீட்கப்பட்டதால் பதற்றத்தில் நடுநடுங்கி போன பெற்றோரும் ஏரியா மக்களும் 2 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் நிம்மதி அடைந்தனர்.
குழந்தையை கடத்தியவர்களை தேடி போலீசார் தொடர் வேட்டையில் ஈடுபட்டுள்ள நிலையில் விரைவில் அவர்கள் பிடிபடுவார்கள் என்றும் குழந்தை கடத்தலின் பின்னணி குறித்து வெட்ட வெளிச்சமாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.